இப்போ பார்க்க போகிற டாபிக் கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரியோட இன்ட்ரொடக்ஷன் பார்ட்டில் பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு நம்ம என்னென்னா சால்ட் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும். சால்ட் மீன்ஸ் எப்படி கிடைக்கும்? சால்ட்னா ஒரு ஆசிட்டும் ஒரு பேஸும் சேர்ந்தால் தான் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா சால்ட் கிடைக்கும். ஏன் சார் இந்த இடத்துல சால்ட்டை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆசிட் பேஸ் சேர்ந்ததுன்னா தட் மீன்ஸ் இப்போ எக்ஸாம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆசிட் அப்படின்னா HCl எடுத்துக்கலாம், ஒரு பேஸ் அப்படின்னா NaOH எடுத்துக்கலாம். அப்போ இது ரெண்டும் சேர்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் ஆசிட் ப்ளஸ் NaOH gives என்ன கிடைக்கும்? NaCl. ஒரு சால்ட் ப்ளஸ் என்ன கிடைக்குன்னா வாட்டர் கிடைக்கும். சால்ட் ப்ளஸ் வாட்டர் கிடைக்கும். தட்ஸ் மீன்ஸ் சிம்பிள் சால்ட். அப்போது இந்த சிம்பிள் சால்ட் எடுத்து வாட்டர் டிசால்வ் பண்ணால் அதோட கான்ஸ்டியூவன்ட் சயின்ஸாக கிடைக்கும். இது ஓகே. தென் அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே அடிஷன் காம்பவுண்ட்ஸ் ஆர் மாலிகுலர் காம்பவுண்ட்ஸ் அப்படிங்கிற கேட்டகரியில் இந்த ரெண்டுமே கொடுக்குறோம். யாருன்னு சொன்னால் டபுள் சால்ட்டையும் கோஆர்டினேஷன் காம்பவுண்டையும். அப்போ டபுள் சால்ட்னா என்ன, கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்னா என்ன? And double salt means equal proportion of or equal proportion or stoichiometric proportion of 2 or more salt. That means example like that K2SO4 and Al2SO4, it is other called as potash alum. இதே கண்டிஷன்ஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா K2SO4ஐயும் அலுமினியம் சல்ஃபேட்டையும் எடுத்துக்கிறோம். K2SO4ஐயும் அலுமினியம் சல்ஃபேட் எடுத்துக்கிறோம். இதே பார்வையில் அயான் சல்ஃபேட்டையும் அமோனியம் சல்ஃபேட்டையும் எடுத்துக்கிட்டால் அதுக்கு பேர் மோர் சால்ட் அப்படிங்கிறத சொல்லுவோம். இது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம். ஓகேங்களா? இப்போ இதை வாட்டரில் டிசால்வ் பண்ணோன்னா அதோட கான்ஸ்டியூவன்ட் சயின்ஸை கொடுக்கும். தட் மீன்ஸ் கான்ஸ்டியூவன்ஸ் மீன்ஸ் இதில் K2SO4 அப்படின்னா K ப்ளஸ் அயான், SO4 2- அயான் அண்ட் அலுமினியம் 3+ அயான்ஸை வாட்டரில் கொடுக்கும். அப்போ என்னென்னா நாமளாக பார்க்கக்குள்ள இந்த காம்பவுண்ட் பொட்டாஷாலமாக இருக்கிறது சாலிட் ஃபார்மில் சொல்யூஷன் ஃபார்மில் மாறக்குள்ள அதோட ஐடென்டிட்டி என்ன ஆகிடுது, லாஸ் ஆகிடுது அப்படிங்கிறத சொல்கிறோம் டபுள் சால்ட்டுக்கு. தென் நெக்ஸ்ட் பார்க்க போகிறது கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் ஆர் காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட். அண்ட் கோஆர்டினேஷன் அண்ட் காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட் மீன்ஸ் is part of Lewis acid and Lewis base. What does mean Lewis acid? What is Lewis base? Lewis acid means it's a central metal atom. And Lewis base means ligand. Central metal atom is like the transition elements. Lewis base, ligand means it donates pair of electron. And Lewis acid means accept pair of electron. அப்போ இந்த கண்டிஷன்ஸ் நம்ம என்ன சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, லூயிஸ் ஆசிட்ங்கிறது இங்கே சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம்னு சொல்லுவோம். லூயிஸ் பேஸ் அப்படிங்கிறது லிகாண்ட் அப்படிங்கிறத சொல்லுவோம். அப்போ ஒரு லிகாண்டும் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டமும் சேர்ந்தது தான் நம்ம என்ன சொன்னால் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் அப்படி சொல்கிறோம். இப்போ எக்ஸாம்பிளாக இந்த இடத்துல ஒரு காம்ப்ளெக்ஸ் கொடுத்துருக்கேன் பாருங்கள், பொட்டாசியம் அயான் சயனைடு கொடுத்துருக்கேன். பொட்டாசியம் உள்ளே பாருங்கள் அயான் இருக்குது, அடுத்து உள்ளே இருக்குது சிஎன் இருக்குது. இப்போது இந்த என்க்ளோஸ் ப்ராக்கெட்டை வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா கோஆர்டினேஷன் ஸ்பியர் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட் ஒரு கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் இப்படி தான் இண்டிகேட் பண்ணுவோம். ஓகேங்களா? இப்போது இந்த வெளியில் இருக்கிற அயான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அயனைசபிள், இது நான் அயனைசபிள்னு சொல்லுவோம். இது வாட்டரில் டிசால்வ் பண்ணால் என்ன அது டிசால்வ் ஆகாது. அப்போ டு நாட் லாஸ் இன் த ஐடென்டிட்டி. சொல்ல கண்டிஷன் புரியுதுங்களா? அப்போ கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் அப்படின்னா அதோட ஐடென்டிஃபை என்ன பண்ணுது, இழக்காது. ஒன்ஸ் ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா அதோட ஐடென்டிஃபை என்ன பண்ணுது, லாஸ் ஆகாது அப்படிங்கிறத சொல்கிறோம். ஓகேங்களா? அப்போ டபுள் சால்ட்டுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்? இங்கே வந்து பார்த்திங்கன்னா லாஸ் தர் ஐடென்டிட்டி, இங்கே டு நாட் லாஸ் தர் ஐடென்டிட்டி. இங்கே ஸ்டாக்கியோமெட்ரிக் ப்ரொபோர்ஷன் சிம்பிள் சால்ட், இங்கே லூயிஸ் ஆசிடும் லூயிஸ் பேஸும் சேர்ந்தது. தட் மீன்ஸ் ஒரு மெட்டலும் ஒரு லிகானும் சேர்ந்தது தான் நம்ம என்ன சொல்லுவோம் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் அப்படிங்கிறத சொல்கிறோம். அடுத்தது நேச்சர் ஆஃப் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட். அந்த காம்பவுண்ட் எப்படி இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பார்வையில் ஒன்று ஆனியானிக் காம்ப்ளெக்ஸஸ், கேட்டயானிக் காம்ப்ளெக்ஸஸ், நியூட்ரல் காம்ப்ளெக்ஸஸ்ன்னு சொல்கிறோம். ஆனியானிக் காம்ப்ளெக்ஸஸ் இப்போ எக்ஸாம்பிளாக பார்த்தீங்கன்னா இது டிசோசியேட் ஆச்சுன்னா எப்படி கிடைக்கும் 4K+. இப்போ நான் எப்படி சொன்ன மாதிரி இது அயனைசபிள் பார்ட், இது நான் அயனைசபிள் பார்ட். இந்த கண்டிஷன்ஸில் பாருங்கள், இது நான் அயனைசபிள் பார்ட், இது அயனைசபிள் பார்ட். அப்போது அந்த கோஆர்டினேஷன் வெளியில் இருக்கிற அயன்ஸ் வந்து அயனைஸ்ட் ஆகும், உள்ளே இருக்கிறது என்ன ஆகுது, அயனைஸ்ட் ஆகாது. அதை வச்சு நம்ம என்ன சொல்கிறோம்னா அயனியானிக் காம்ப்ளெக்ஸ், கேட்டயானிக் காம்ப்ளெக்ஸ் அண்ட் நியூட்ரல் காம்ப்ளெக்ஸ்னு சொல்கிறோம். ஓகே, இது எப்படி அயனியானிக் காம்ப்ளெக்ஸ் சொல்லணும்னா இந்த சார்ஜ் வச்சு சொல்லலாமா? தட் மீன்ஸ் இதுக்கு பேர் சார்ஜ் ஆன் காம்ப்ளெக்ஸஸ்ன்னு சொல்லுவோம். இந்த மேலே 4- கொடுத்துருக்கோம், இங்கே 3+ கொடுத்துருக்கோம்னா இது சார்ஜ் ஆன் காம்ப்ளெக்ஸ். இங்கே சார்ஜ் ஆன் காம்ப்ளெக்ஸ் என்னவாக இருக்கும் பார்த்தீங்கன்னா 0வாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நாமளாக வந்து பார்த்தீங்கன்னா ஆனியானிக் காம்ப்ளெக்ஸஸ், இந்த காம்ப்ளெக்ஸஸ்க்கு மேலே என்ன சார்ஜ் இருக்குது, நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது. அப்போ ஆனியானிக் காம்ப்ளெக்ஸஸ். இதுக்கு மேலே என்ன இருக்குது, இதுக்கு மேலே என்ன இருக்குது 3+, அப்போ கேட்டயானிக் காம்ப்ளெக்ஸஸ். நியூட்ரல் காம்ப்ளெக்ஸாக இங்கே சார்ஜ் என்ன இருக்கும் 0வாக இருக்கும். இங்கே பிளாட்டினத்துக்கு சார்ஜ் என்னவாக இருக்கும் 2வாக இருக்கும். குளோரினுக்கு -2, அமோனியத்துக்கு நியூட்ரல் லிகாண்ட் 0வாக இருக்கும். அப்போ டோட்டல் சார்ஜிங் என்ன இருக்கும் 0வாக இருக்கும்.
அதே மாதிரி கார்போனைல் காம்பவுண்ட் எதுவாக இருந்தாலும் சரி, நிக்கலாக இருந்தாலும் சரி, இல்லை அதாவது இந்த CO கார்போனைல் குரூப் எந்த மெட்டலோட இருந்தாலும் சரி, அங்கே சார்ஜ் என்ன ஆகிடும் பார்த்தீங்கன்னா, அந்த மெட்டலுக்கு என்ன சார்ஜ் வந்துட்டுனா 0 சார்ஜ் தான் வரும். அப்போ சார்ஜ் அண்ட் காம்ப்ளெக்ஸ் என்ன வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, 0 தான் வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறோம். இதை பற்றி இன்னும் தெளிவாக அடுத்தடுத்த சீரியஸில் இன்னும் நல்லா பார்ப்போம். உங்களுக்கு இந்த குவானிஷன் காம்பவுண்டில் என்ன டாபிக் வேணும், எப்படி வேணுங்க, என்ன டாபிக் வேணும் அப்படிங்கிறத கீழே கொடுங்க. லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த கொரோனா பீரியடில் சேஃபாக வீட்டில் இருங்க. மாஸ்க் போடாமல் வெளியில் போகாதீங்க. உங்கள் ஃபேமிலியில் இருக்கவங்கள்ட்டையும் சொல்லுங்கள், ஹேண்ட் வாஷ் பண்ணுங்கள். ஸ்டே சேஃப். தேங்க்யூ.